பித்ருக்களின் ஆசையை வழங்கும் ஆடி அமாவாசை 4/8/2024 ஆடி அமாவாசை. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய அமாவாசை திதி மிக முக்கியமானதாகும். சூரிய பகவான் பித்ருக்காரகன் என்றும் சந்திர பகவான் மாத்ருக்காரகன் என்றும் போற்றப்படுகின்றனர். இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை நாளில் மரணமடைந்த பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது. அதிலும் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்றவை கூடுதல் சிறப்புக்குரியவை. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தேவக்கடன், பித்ருக்கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டும். பித்ருக்கடனை அடைக்காவிட்டால் பித்ரு தோஷம் உண்டாகும். நம்மில் பலரும் எனக்கு தர்ப்பணம் செய்ய நேரமில்லை, அதனால் அன்னதானம் செய்கிறேன் என்று சொல்வார்கள். அன்னதானம் செய்வதும் பெரிய புண்ணியம்தான். ஆனால் தர்ப்பணத்தை விட்டுவிட்டு செய்யும் அன்னதானத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது. எனவே கட்டாயமாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளு சேர்த்த நீரை பித்ருக்களுக்காக விட வேண்டும். அப்போதுதான் அவர்களின் ஆன்மா சாந்தியடையும். அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். பித்ருலோகத்தில் உள்ள தேவர்களின் ஆசியும் சேர்ந்து கிடைக்கும். ஒரு சமயம் சிவபெருமானின் திருவடியை கண்டடைவதற்காக வராக, அதாவது பன்றி அவதாரம் எடுத்தார் விஷ்ணு பகவான். அவர் வராக தோற்றத்தில் பூமியை குடைந்து சென்றபோது அவரது உடம்பிலிருந்து வியர்வை துளிகள் அரும்பியது. அந்த வியர்வை துளிகள் பூமியில் விழுந்ததும் கருப்பு எள்ளாக மாறியதாக புராணங்கள் சொல்கின்றன. தாய் தந்தையருக்கு அளிக்கும் தர்ப்பணத்தில் இந்த கருப்பு எள்ளை சேர்த்துக் கொள்வது மிகவும் புண்ணியம் தரக்கூடியது. ஒரு மனிதன் இறந்த பின்பு அவனது ஆன்மாவானது 5 வகை உடல்களை எடுத்துக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. பார்த்திவம், ஜலியம், ஆக்னேயம், வாயவ்யம், தைஜசம் என்பவை அந்த 5 வகை உடல்கள். இவற்றில் உத்தமம், அதம், மத்திமம் என்று உண்டு. இப்படி பிரிவதில் 15 விதமான உடல்கள் இருக்கும். இதில் இறந்த நம் முன்னோர்கள் ஜலியம் என்ற சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றனர். நம் முன்னோர்கள் ஜலிய சரீரம் எடுத்துக்கொள்வதால் அவர்களுக்கு அளிக்கும் உணவானது ஜல, அதாவது நீர் சம்பந்தமாக இருப்பது சிறப்பானதாக சொல்கிறார்கள். எனவேதான் நம்முடைய பித்ருக்களுக்கு கங்கை, காவிரி, கோதாவரி, யமுனை உள்ளிட்ட பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று நீர் கொண்டு தர்ப்பணம் செய்வது விசேஷமானதாக கருதப்படுகிறது. இங்கே பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் உண்டு. நம் முன்னோர்களில் தாயோ தந்தையோ அல்லது பாட்டியோ பாட்டனோ மறுபடியும் பிறவி எடுத்திருந்தால் அவர்களது திருப்திக்காக நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம், சிராத்தம் போன்றவற்றால் என்ன பலன் என்ற கேள்வி எழும். இறந்தவர்கள் பித்ருலோகத்தில் இருந்தால் நாம் தர்ப்பணம் கொடுப்பதில் பலன் உண்டு. நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம், சிராத்தம் போன்றவற்றை பித்ரு தேவதைகள் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு, அதாவது பித்ருக்களுக்கு சேர்க்கின்றனர். அதே சமயம் அவர்கள் அவரவர் செய்த கர்ம வினைப்படி மனிதராகவோ அல்லது பறவையாகவோ மிருகங்களாகவோ பிறந்திருந்தால் பித்ரு தேவதைகள் அவர்களுக்கு அடுத்த ஜென்மாவிலும் பசியில்லாமல் இருக்க அந்தந்த சிராத்தத்திற்கு ஏற்ப உணவை வழங்குகின்றனர். அந்த வகையில் பித்ரு தேவதைகளின் ஆசி எப்போதும் நமக்கு கிடைக்கப்பெறும். பித்ருக்களுக்கு முறையாக தர்ப்பணம், சிராத்தம் செய்பவர்களுக்கு நீண்ட ஆயுளும் குழந்தை செல்வமும் புகழும் சுகமும் உண்டாகும். அமாவாசை தினத்தன்று செய்யும் தர்ப்பணத்திற்கு தர்ச சிராத்தம் என்று பெயர். தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே தில தர்ப்பணம் செய்ய வேண்டும். தலைமுறையில் யாராவது உயிருடன் இருந்தால் அவர்களை விட்டுவிட்டு மற்ற 3 தலைமுறைகளுக்கு தில தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்யும் நாளில் தர்ப்பணம் செய்பவர்கள் கட்டாயம் நீராட வேண்டும். ஏற்கனவே துவைத்து வைத்திருந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணத்திற்கு கட்டாயம் கருப்பு எள் தர்ப்பை அவசியம். தெற்கு திசை யமனுக்குரியதாக கருதப்படுவதால் முன்னோர்கள் சம்பந்தமான கர்மாக்களை தெற்கு திசையை நோக்கிதான் செய்ய வேண்டும். தர்ப்பையின் நுனியும் தெற்கு நோக்கி இருத்தல் வேண்டும். பொதுவாக ஏதாவது ஒரு ஆசனத்தில் மனையில் அமர்ந்து கொண்டு இதனை செய்ய வேண்டும். கோவில், குளக்கரை போன்ற இடங்களுக்கு செல்லும் போது ஏதாவது துண்டு விரித்து அதன் மீது அமரலாம். சுப காரியங்களுக்கு இரட்டை படையிலும் பித்ரு காரியங்களுக்கு ஒற்றை படையிலும் கையில் அணியும் பவித்திரம் செய்வார்கள். இந்த பவித்திரமானது பெரும்பாலும் தற்போது கடைகளிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அனைவரும் அன்றைய தினம் மட்டுமாவது கட்டாயம் பூநூல் அணிய வேண்டும். அசைவம் சாப்பிடுபவர்கள் குறைந்தபட்சம் ஆடி அமாவாசை மற்றும் அதற்கு முன்தினம் பின்தினம் என்று 3 நாட்களாவது அசைவத்தை தவிர்க்க வேண்டும். தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் பித்ருக்கள் என்பவர்கள் நமது முன்னோர்கள். தர்ப்பணம் என்பது அவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யும் ஒரு நிகழ்ச்சியாகும். பித்ருக்கள் என்பவர்கள் இறந்து போன நமது அப்பா மற்றும் அம்மாவை சார்ந்தவர்கள். நம் குலம் நன்றாக விளங்கவும் வம்ச விருத்திக்காகவும் தோஷங்கள் இல்லாமல் இருக்கவும் நம் முன்னோர்களை நினைத்து இந்த கர்மாவை கட்டாயம் செய்ய வேண்டும். தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டுமே தில தர்ப்பணம், பித்ருக்களுக்கான தர்ப்பணம் செய்ய வேண்டிய கர்த்தாக்கள், அதாவது எஜமானர்கள் ஆவார்கள். தேவ தர்ப்பணம், ருஷி தர்ப்பணம் போன்றவற்றை அனைவரும் செய்யலாம். பித்ருக்கள் தர்ப்பணம் தகப்பனார் வழியில் 6 பேர், தாய் வழி பாட்டனார் வழியில் 6 பேராக 12 பேருக்கு செய்ய வேண்டும்.
மாதாமகர் அதாவது தாய் வழிபாட்டனார் உயிருடன் இருந்தால் அந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அவருக்கு பதிலாக முன்னோர் ஒருவரை சேர்த்துக் கொள்ளலாம். கணபதி தியானம். தர்ப்பணம் கொடுப்பவர்கள் கட்டாயமாக கணபதி தியானத்தை படித்துதான் அதை செய்ய வேண்டும். அந்த தியான மந்திரத்தை இங்கே பார்க்கலாம். சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயேத் சர்வ விக்னோப சாந்தியே. இந்த தியான மந்திரத்தை சொல்லும் போது நெற்றியின் இருபுறமும் குட்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் ஒன்று கூடி இருப்பதே அமாவாசை எனப்படுகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி ஆடி அமாவாசை தினம். சந்திரனின் சொந்த வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆடி மாத அமாவாசை 12 மாத அமாவாசைகளுள் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. பொதுவாக ஆடி அமாவாசை தினத்தன்று 3 விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவை புனித நீராடல், தானம், தர்ப்பணம். இந்த 3ஐயும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் புனித நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. தங்கள் சந்ததிகள் நலமுடனும் வளமுடனும் வாழ சிறப்புமிக்க தீர்த்தங்களை நமது முன்னோர்கள் பல இடங்களில் கண்டுபிடித்து நமக்கு அளித்துள்ளார்கள். இந்த தீர்த்தங்களின் சிறப்பை உணர்ந்து நாம் அங்கு புனித நீராட வேண்டும் என்பதற்காகவே இந்த தீர்த்தங்கள் உள்ள இடங்களில் ஆலயங்களை கட்டினார்கள். ஆலயத்தையும் தீர்த்தத்தையும் ஒன்றுபடுத்தியதன் மூலம் பல நூற்றாண்டுகளாக தீர்த்தங்களின் புனிதம் போற்றப்பட்டு வருகிறது. தீர்த்தங்கள் என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அதில் மகத்துவம் நிறைந்துள்ளது. நமது நாகரிகத்தின் ஒட்டுமொத்த பண்பாடும் அதில் அடங்கியுள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தீர்த்தங்கள் அமாவாசை தினத்தில் இரட்டிப்பு சக்தி பெற்றதாக இருக்கும். எனவே 4ஆம் தேதி நாம் புனித நதியிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி இறை வழிபாடு செய்தால் அளவற்ற பலன்களை நிச்சயம் பெறலாம். இந்த தீர்த்தக்கரைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது மேலும் சிறப்பை தரும். அடுத்து தானம். உங்களால் என்ன தானம் செய்ய முடிகிறதோ அதை நாளை செய்யுங்கள். நாட்டில் எத்தனையோ பேர் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவலாம். ஏழைகளுக்கு உணவு, உடை தானம் செய்யலாம். நீங்கள் செய்யும் தானம் ஏழை எளிய மக்களின் மனதில் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும். அந்த மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும், குலம் செழிக்க கை கொடுக்கும். இதையடுத்து தர்ப்பணம். நாம் ஒவ்வொருவரும் மறக்காமல் மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு தடவை திதி கொடுத்தாலும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை சனிக்கிழமை மாலை 4:56 மணிக்கு தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை 5:32 மணி வரை அமாவாசை திதி நேரம்தான். எனவே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே தர்ப்பணம் செய்து கடமைகளை நிறைவேற்றலாம். நாம் கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கு உணவு. நம்மை சீராட்டி பாராட்டி வளர்த்த நம் முன்னோர்களை நாம் பட்னி போடலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம். இந்த பாவ மூட்டைகளை நீக்க 4ஆம் தேதி மறக்காமல் தர்ப்பணம் கொடுங்கள். சீரும் சிறப்பும் பெற்று நாம் வாழ்வதிலும் நோய் நொடியின்றி சுகத்துடன் இருப்பதற்கும் எத்துறையிலும் முன்னேற்றம் காண்பதற்கும் ஆடி அமாவாசை தினத்தன்று ஆத்ம தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும். முக்கியமாக தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் இதில் பெரும் பங்கெடுத்து கடமைகளை செய்ய வேண்டும். மற்றும் தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார், சுற்றத்தவர்கள் என நம்மை விட்டு அமரர்களாகிய அனைவருக்கும் இது போற்றி வணங்கத்தக்க நாளாகும். அம்மா, அப்பா, உறவு என அனைவருக்கும் நீத்தார்கடன் செய்ய தவறியவர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலையால் செய்ய முடியாதவர்கள், இறந்த காலங்களில் 1 மாத கால முடிவில் தீட்டு துடக்க முடிந்த பின் பிதுர்கடன் செய்ய முடியாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை நாளில் ஒவ்வொரு வருடமும் தர்ப்பணம் செய்தல் அவசியமாகும். அமாவாசை என்று மறந்தும் இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆடி அமாவாசை என்று வாசலில் கோலமிடக்கூடாது. ஆடி அமாவாசை என்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. காலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்களின் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது. அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் 12 மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது.
2 இலைகள் போட்டுதான் படையலிட வேண்டும். பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும். அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் குளித்துவிட்டுதான் சமையல் செய்ய வேண்டும். குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது. ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது. புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பது விளக்கேற்றுவதும் நல்லது. தானம் செய்ய வேண்டியவை: ஆடி அமாவாசை அன்று 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். 1 கிலோ அரிசி ஒருவருக்கு, 1 கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கு, 1/2 கிலோ நெய் ஒருவருக்கு, முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என 5 பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும். இந்த 5 தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும், அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ருதோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த 5 தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அமாவாசை யாகம். அமாவாசை தலமான ஐயாவாடியில் காளியின் அம்சமான பிரத்யங்கரா தேவி அருள் புரிகிறாள். போரில் வெற்றி பெற யாகம் செய்து ராமர் இந்த அம்மனை வழிபட்டார். சரபேஸ்வரரின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய இவள் கரிய நரத்துடன் சிங்கமுகம் 18 கைகளுடன் காட்சி தருகிறாள். ஆடி அமாவாசை என்று இங்கு நிகும்பலா என்னும் மிளகாய் வத்தல் யாகம் நடக்கும். இதில் மிளகாயின் நெடி இருக்காது. அமாவாசை அன்று பிரத்யங்கராவை வழிபட எதிரி தொல்லை மறையும். கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஐயாவாடி உள்ளது. காகசிலா. தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து மகிழும் ஒரே ஜீவன் காக்கை. தான் மட்டும் உண்ணாமல் மற்ற காகங்களை அழைத்த பின்னரே உண்ணும் பண்பை கொண்டது. காக்கைக்கு சோறிட்டால் முன்னோர் ஆசி கிடைக்கும். யமலோகத்தின் வாசலில் காவல் புரியும் காகத்தை யமதர்மனின் தூதுவன் என அழைப்பர். பிது தர்ப்பணம் செய்ய ஏற்ற தலமான கயாவில் காகசிலா என்ற பாறை உள்ளது. அதில்தான் பிண்டம் வைத்து முன்னோர்களை வணங்குவர். திதி தெரியாவிட்டால், பெற்றோர் இறந்த தேதி திதி தெரியாவிட்டால் ஆடி அமாவாசை என்று திதி கொடுக்கலாம். தந்தையை குறிக்கும் கிரகம் சூரியன் என்பதால் பிதுர்காரகர் என்றும், தாயை குறிக்கும் கிரகம் சந்திரன் என்பதால் மாதுர்காரகர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆண்மை, நிர்வாகம், வீரத்தை அளிக்க வல்லவர் சூரியன். மகிழ்ச்சி, தெளிந்த அறிவு, உற்சாகம் தர வல்லவர் சந்திரன். இருவரும் இணையும் இந்நாளில் முன்னோரை வழிபட்டால் நல்வாழ்வு அமையும். காகத்திற்கு உணவிட்ட பின் விரதம் முடிக்கலாம். பசுவுக்கு கீரை, பழம் கொடுப்பதும் அன்னதானம் செய்வதும் நல்லது. முட்டாள் யார்? வயிற்றில் பிறந்தால் மட்டும் ஒருவன் மகனாகி விட முடியாது. அதற்கான தகுதியை பெற பெற்றோரை ஆதரிப்பதும் இறப்பிற்கு பின் பிதுர்க்கடன் செய்வதும் அவசியம். முன்னோர்களுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என கருதுபவன் முட்டாள். உறவு பலமாக முன்னோருக்கு நாம் கொடுக்கும் திதி தர்ப்பண பலன்களை சேர்ப்பவர் சூரிய பகவான். அதனால் சூரியனுக்கு பிதுர்காரகர் என்றும் பேருண்டு. அமாவாசை என்று தீர்த்தக்கரைகளில் நீராடும் போது கைகளால் நீரை அள்ளி கீழே விடுவது நன்மை அளிக்கும். இதற்கு அர்க்கியம் என்று பெயர். புனித நதிகளில் நீராடும் போது முழங்கால் அளவுக்கு நீரில் நின்றபடி சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்ய ஆயுள் அதிகரிக்கும். உடல் நலம், ஆத்ம பலம் ஏற்படும். தந்தை மகன் உறவு பலமாகும். நேரில் வந்து கலியுகத்திற்கு முந்தைய யுகங்களான கிருத திரேதா யுகங்களில் முன்னோர்கள் நேரில் வந்து திதி தர்ப்பணங்களை ஏற்றனர். அப்போது பூமியில் தர்மம் தழைத்திருந்தது. ராமர் வனவாசம் முடித்து அயோத்தி திரும்பிய போது தசரதர் நேரில் வந்து ஆசியளித்தார். துவாபர கலியுகங்களில் முன்னோர்கள் சூட்சம வடிவில் நமக்கு ஆசியளிக்கின்றனர். நிம்மதிக்கு அமாவாசை என்று கோலமிடக்கூடாது என்பதை தவறான செயலாக கருதுகின்றனர். இதன் நோக்கம் முன்னோர் வழிபாட்டில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதற்காக. முன்னோரின் ஆசை பெற அமாவாசை, ஆண்டு திதி, மகாலயபட்ச நாட்கள் ஏற்றவை. இந்த நாட்களில் கேளிக்கை, விளையாட்டு, சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை அன்று முன்னோரை வழிபட்டு உணவு, உடை தானம் அளிப்பது நல்லது. இதனால் தடைகள் விலகும், நிம்மதி நிலைக்கும்.